ஹலோ எவ்ரிவன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சாஃப்ட்வேர் இன்ஜினியருக்காக ஜாப் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. அது என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஜாப் அப்டேட்ஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் டெய்லியும் போடுற ஜாப் அப்டேட்ஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ என்ன ரோல்னு பார்த்தீங்கன்னா, சாஃப்ட்வேர் இன்ஜினியர் கிராஜுவேட் இன்ஜினியர் ட்ரெயினின்னு கொடுத்துருக்காங்க. லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா ஹைதராபாத். இது வந்து ஃபுல் டைம் ஜாப் தான். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா கம்பெனி ஓவர்வியூ, ஜாப் டிஸ்கிரிப்ஷன், உங்கள் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், உங்களுக்கு என்னென்ன ஸ்கில்ஸ் எல்லாம் இருக்கணும், கம்பெனிலேருந்து உங்களுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறாங்க, இது எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இதெல்லாம் உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஸோ குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பிஇ பிடெக் டிகிரி இன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இசிஇ பண்ணியிருந்தா இந்த ஜாபுக்கு எலிஜிபிள் அப்ளை பண்ணுறதுக்கு. ஸோ உங்களுக்கு குட் ப்ராப்ளம் சால்விங் ஸ்கில்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸலண்ட் அனலிட்டிக்கல் ஸ்கில்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் குயிக் லேர்னராக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு குட் கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி சம் ஸ்கில்ஸ் குவாலிஃபிகேஷன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் கோ த்ரூ பண்ணிக்கோங்க. இந்த ஸ்கில்ஸ் குவாலிஃபிகேஷன்ஸ்லாம் உங்களுக்கு மேட்ச் ஆச்சுன்னா இந்த ஜாபுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். சரி, எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே அப்ளைன்னு இருக்கு இல்லையா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். ஸோ நீங்கள் ஆல்ரெடி இந்த கம்பெனியில் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்கள் இமெயில் ஐடி பாஸ்வேர்டை என்ட்ரி பண்ணி சைன்இன் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். ஒருவேளை நீங்கள் ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருந்தால் உங்கள் பாஸ்வேர்டை மறந்துருந்தா கூட இங்கே ஃபர்காட் யுவர் பாஸ்வேர்டுன்னு இருக்குல்லையா, அதை கிளிக் பண்ணி உங்கள் பாஸ்வேர்டை நீங்கள் ரீசெட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள் இமெயில் ஐடி பாஸ்வேர்டை என்ட்ரி பண்ணி சைன்இன் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அப்படி இல்லை அப்படின்னு நீங்கள் நியூ யூஸராக இருக்கீங்க அப்படின்னா இங்கே க்ரியேட் அக்கௌண்ட்னு இருக்கு இல்லையா, இதை கிளிக் பண்ணிங்கன்னா இப்படி ஒரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகும். இதில் வந்து உங்கள் இமெயில் ஐடி பாஸ்வேர்டை என்ட்ரு பண்ணிக்கோங்க. பாஸ்வேர்டு வந்து இங்கே அவங்க கொடுத்துருக்காங்களே இன்ஸ்ட்ரக்ஷன் இதுபடி நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒன்ஸ் இது எல்லாத்தையும் நீங்கள் ஃபில் பண்ணதுக்கப்புறம் கீழே ஐ அக்ரின்னு கொடுத்துட்டு க்ரியேட் அக்கௌண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிடும். ஒன்ஸ் உங்களுக்கு அக்கௌண்ட் க்ரியேட் ஆனதுக்கப்புறம் இங்கே சைன்இன்னு இருக்கு இல்லையா, இது கிளிக் பண்ணி நீங்கள் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணும்போது என்ட்ரி பண்ணி இமெயில் ஐடி பாஸ்வேர்டை என்ட்ரி பண்ணி சைன்இன் பண்ணி அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்படி தான் அப்ளை பண்ணணும். இது அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன், செக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.